ஹாய் நண்பர்களே! நலம் 360 சேனலுக்கு உங்கள அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம வீடியோல எத பத்தி பேச போறோம்னா, நம்ம வீட்டு சமையல் அறையில தினசரி பயன்படுத்தும் ஒரு முக்கிய காய்கறி பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். அதுதாங்க உருளைக்கிழங்கு. இது உலகளவுல அரிசி, கோதுமைக்கு பிறகு அதிகம் உற்பத்தி செய்யப்படுற ஒரு உணவு. சத்துக்கள் நிறைஞ்சது, சுலபமா சமைக்கக்கூடியது. பல வகை உணவுகள்ல கலந்து விட முடியும் அப்படின்றதாலே அதிகம் பிரபலமாகி இருக்கு. உருளைக்கிழங்க சாப்பிட்டா உடல் எடை அதிகரிச்சிருமோ அப்படின்ற பயத்துல நம்மள பலரும் இதை தவிர்த்து வரோம். அப்படிப்பட்ட உருளைக்கிழங்குல என்னென்ன நன்மை இருக்கு? இத யாரெல்லாம் சாப்பிடலாம்? யாரெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு இன்னைக்கு நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி நலம் 360 சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐகான பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் 100 கிராம் உருளைக்கிழங்குல என்னென்ன சத்து இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். கார்போஹைட்ரேட் 17 கிராம், புரதம் 2 கிராம், நார்ச்சத்து 2 கிராம், விட்டமின் சி தோல் ஆரோக்கியம், நோய் எதிர்ப்பு சக்திக்கு உதவியா இருக்கும். விட்டமின் பி6 மூளை செயல்பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்குது. பொட்டாசியம், மேக்னீஸ், மக்னீசியம், பாஸ்பரஸ் இவ்ளோ ஊட்டச்சத்து இருக்கிற இந்த உருளைக்கிழங்க காய்கறிகளோட அரசன் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். சின்னவங்கல இருந்து பெரியவங்க வர எல்லாருக்குமே விருப்பமான காய்கறியில உருளைக்கிழங்கும் நிச்சயமா இடம்பெறும். உருளைக்கிழங்கு வறுவல் முதல் பிரெஞ்ச் ஃப்ரைஸ் வர உருளைக்கிழங்கு கொண்டு தயாரிக்கப்படும் எல்லா ரெசிபிகளுக்குமே மக்களிடையே நல்ல வரவேற்பு இருக்கு. இவ்ளோ சுவை இருக்கிற ஊட்டச்சத்து மிகுந்த இந்த காய்கறிய ஒரு சிலர் தங்களோட உணவுல சேர்த்துக்கொள்றதுக்கு ரொம்பவே தயங்குவாங்க. ஆனா உருளைக்கிழங்க அதிகம் எண்ணெயில சேர்க்காம சரியான முறையில சமைச்சு சாப்பிட்டா எந்தவித தயக்கமும் இல்லாம உருளைக்கிழங்க தாராளமா சாப்பிடலாம். உருளைக்கிழங்குல இருக்க ஆரோக்கிய நன்மைகள் என்னென்னு இப்போ நான் சொல்றேன், கேட்டுக்கோங்க. இந்த உருளைக்கிழங்கு கார்போஹைட்ரேட்டுகளோட சிறந்த ஆதாரம்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா உருளைக்கிழங்குல இதை தவிர ஏராளமான நல்ல பண்புகளும் நிறைஞ்சிருக்கு. இதுல பொட்டாசியம், துத்தநாகம், சோடியம், கால்சியம் போன்ற சத்துக்களும் இருக்கு. மேலும் இதுல நார்ச்சத்து நிறையவே இருக்கு. வைட்டமின் சி ஆரோக்கியத்துக்கு நன்மை தருது. உருளைக்கிழங்குல இருக்கிற மெக்னீசியம், துத்தநாகம் போன்ற சத்துக்கள் வலுவான எலும்புகளை பெற உதவுது. இதனை சரியான முறையில எடுத்துக்கொள்ளும் போது மூட்டு வலியில இருந்து மக்களுக்கு நிவாரணம் கிடைக்குது. உருளைக்கிழங்கு சாப்பிடும்போது எலும்பு மெலிதல் அல்லது ஆஸ்டியோபோரோசிஸ் போன்ற எலும்பு சார்ந்த நோய்கள் நம்மளுக்கு வரவே வராதுன்னு சொல்றாங்க. பெரும்பாலும் மக்கள் உருளைக்கிழங்க சாப்பிட்றதால உடம்புல கெட்ட கொலஸ்ட்ராலோட அளவு அதிகரிக்கும் அப்படின்னு நினைச்சு ரொம்பவே பயப்படுவாங்க. ஆனா உண்மையில இது கொலஸ்ட்ரால அதிகரிக்காது. உருளைக்கிழங்க சமைக்கும் போது அல்லது பொரிக்கும் போது அதிக எண்ணெய் பயன்படுத்துறதால தான் கொலஸ்ட்ரால் மற்றும் கொழுப்போட அளவு அதிகரிக்கும். இதை தவிர்க்க உருளைக்கிழங்க குறைந்த அளவு எண்ணெய் பயன்படுத்தி சரியான முறையில சமைச்சு சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் அதிகரிக்காது. இந்த உருளைக்கிழங்கு சாப்பிடுறதால ரத்த அழுத்தம் கட்டுப்படுத்துமா? இன்றைய சூழல்ல பலரும் உயர் ரத்த அழுத்த பிரச்சனையால பாதிக்கப்பட்டிருக்காங்க. உருளைக்கிழங்க சாப்பிடுவது ரத்த அழுத்தத்தை கட்டுக்குள்ள வச்சிருக்க உதவும். இதுக்குள்ள இரத்த நாளங்களை விரிவுபடுத்தி ரத்த ஓட்டத்தை சீராக்கும் பண்பும் இதுல இருக்கு. இந்த நார்ச்சத்து செரிமான மண்டலத்தை ஆரோக்கியமா வச்சுக்க உதவுது. இது வயிறு சார்ந்த பிரச்சனைகளை சமாளிக்க ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கு. இது நல்ல செரிமானத்திற்கும் மலச்சிக்கல் பிரச்சனையிலிருந்து விடுபடவும் உதவுது. உருளைக்கிழங்கு அளவோட எடுத்துக்கொள்ளும் போது மேற்கூறிய எல்லா நன்மைகளுமே நமக்கு கொடுக்குது. கார்போஹைட்ரேட் அதிகமா இருக்கிறதால உடனடியா நம்ம உடம்புக்கு சக்தி கிடைக்குது. விளையாட்டு வீரர்கள், அதிகம் உழைப்பாளர்கள் இதை பயன்படுத்தலாம். இதய ஆரோக்கியத்தை பேணி காக்குது. பொட்டாசியம் அதிகம் இருப்பதால ரத்த அழுத்தம் குறையும். கொலஸ்ட்ரால் இல்லாததால இதய நோய் அபாயமும் குறையும். விட்டமின் பி6, பி3 மூளை நரம்புகளை சீராக வச்சிருக்கிறது உதவுது. செரிமானத்திற்கு உதவும். நார்ச்சத்து இருக்கிறதால மலச்சிக்கல் குறையும். குறிப்பா சொல்ல போனா தோலுடன் சாப்பிடும்போது நார்ச்சத்து ரொம்பவே அதிகமா அதுல இருக்கும். கச்சா உருளைக்கிழங்கு துண்டுகளை முகத்துல தடவினா கரும்புள்ளி, சூரிய வெப்பக்காயம் குறையும். உருளைக்கிழங்கு சாறு கண் வீக்கத்தை குறைக்க உதவும். சக்தி தரும். இதுல இருக்கிற விட்டமின் சி அதிகம் இருக்கிறதால ஜலதோஷம், வைரஸ் தாக்கம் போன்றவை நம்ம உடம்புல இருந்து குறையும். இவ்வளவு நேரம் உருளைக்கிழங்கோட நன்மைகள் என்னென்னு சொன்னேன். அடுத்தது தீமைகள் என்னன்னு பார்க்கலாம். அதிக கார்போஹைட்ரேட் இருக்கிறதால உடல் எடை அதிகரிக்கும். அதிகமா சாப்பிட்டா உடல் எடை விரைவா கூடும். குறிப்பா பொரித்த உருளைக்கிழங்கு அதிக கரோலி தரும். இரத்த சர்க்கரை உயரும். உயர் கிளைசமிக் இண்டெக்ஸ் இருக்கிறதால சர்க்கரை நோயாளிகள் அளவோட மட்டும்தான் இந்த உருளைக்கிழங்க சாப்பிடணும். உருளைக்கிழங்கு சாப்பிடுறதால டிரான்ஸ் கொழுப்பு அபாயம் இருக்கு. எண்ணெயில ஆழமா பொரிச்சா டிரான்ஸ் கொழுப்பு சேர்ந்து இதய நோய் அபாயம் அதிகரிக்கும்.
இந்த உருளைக்கிழங்கு பச்சை நிறமா மாறினா அதுல சொலானின் அப்படின்ற விஷப்பொருள் உருவாகும். அது வாந்தி, வயிற்றுப்போக்கு, தலைவலியை ஏற்படுத்தும். அதிகமா உப்பு சேர்த்த உணவுகளா, சிப்ஸ், பப்ஜி போன்றவற்றில உப்பு, மசாலா அதிகமா இருக்கும். இது ரத்த அழுத்தத்தை உயர்த்தும். ஸோ, சிப்ஸ், பஜ்ஜி போன்ற உணவுகள தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. அப்போ இந்த உருளைக்கிழங்க நம்ம உணவுல சேர்க்கிற சரியான முறை என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. உருளைக்கிழங்க தோலோட வேக வச்சு சாப்பிடுறது ரொம்பவே நல்லது. ஆவியில வேக வச்சா குறைவான எண்ணெய், வறுத்தால் ஆரோக்கியம். சர்க்கரை நோயாளிகள் உருளைக்கிழங்க பச்சை பயிறு காய்கறிகளோட கலந்து சாப்பிடலாம். தினமும் இல்லாம வாரத்துல 2ல இருந்து 3 முறை இதை சாப்பிடுறது நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது தரும். உருளைக்கிழங்கு ஆரோக்கியமானது தான். ஆனா அளவோட சாப்பிடணும். சரியான முறையில சமைச்சு சாப்பிட்டா நன்மை அதிகம். தவறான முறையில சமைச்சு சாப்பிட்டா தீமைகளும் அதிகம். உணவு தான் மருந்து, மருந்து தான் உணவு அப்படின்ற பழமொழிக்கு ஏற்றது போல, உருளைக்கிழங்கையும் நம்ம ஆரோக்கியத்துக்கு உதவும். ஒரு நல்ல நண்பனா வச்சுக்கொள்ளலாம். இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, உருளைக்கிழங்க அளவோட எடுத்துக்கொள்றது நமக்கு நிறையவே நன்மை தரும். முக்கியமா குறைஞ்ச அளவு எண்ணெய் பயன்படுத்தி சரியான முறையில சமைச்சு சாப்பிடணும். முடிஞ்ச அளவுக்கு இந்த உருளைக்கிழங்க பொரிச்சு சாப்பிடுறத எல்லாருமே தவிர்த்திடலாம். அப்புறம் என்னங்க, உருளைக்கிழங்க நம்ம சும்மாவே சாப்பிடுவோம். இதுல இவ்ளோ நன்மை இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் சாப்பிடாம விட்டுருவோமா என்ன? எனக்கெல்லாம் உருளைக்கிழங்கு ரொம்ப பிடிக்கும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு அற்புதமான வீடியோல உங்கள சந்திக்கிறேன். பை.